ஹலோ, வணக்கம் வணக்கம். உங்கள் கோபால் அயர்லாந்து. இது வந்துட்டு ஐரிஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஒரு டோஸ்ட்டு, அது கொஞ்சம் அது வந்து எக் ஆக்சுவலி. உள்ளே அந்த மஞ்சக்கருவோட கொஞ்சம் வெள்ளைக்கருவாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் பட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட்டு. உங்களுக்காக மட்டும்தான் சாப்பிட்றேன். இந்த மாதிரினா நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஒரு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லி சாப்பிட்லாம். சரி வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்கு கட் பண்ணி பார்க்கலாம். உப்ஸ், பாருங்கள். இதுதான் எக்கு. ரெண்டாக கட் பண்ணேன். சாரி, இதான் முறை அப்படி சாப்பிட்றதுனால தப்பு பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. அதை கட் பண்ணி நான் வந்துட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க. இது எப்படி இப்போ சாப்பிட போகிறேன்னு தெரில. இதில் வந்துட்டு பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டரை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அங்கே டீ இருக்குது, அங்கே ஒரு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒன்றும் கப்பு வரல. பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, மொறுன்னு இருக்குது. கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அதாவதுங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு €7. €7னா 90 rupees ஒரு யூரோ. செக் பண்ணி பார்த்துக்குங்க, தெரில உடனே. 10 யூரோனா €900. இதை வந்துட்டு ஒரு €650 வச்சுக்கலாங்களா, அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு. பட் இது நார்மல் தான். €7ன்றது ரொம்ப சீப்பு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்ததுமே அந்த எக்கு சாப்பிட்றலாம், உடச்ச எக்கு. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது நமக்கு. அதான் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை இல்லையா, நான் சாப்பிட்டதில்லை. உப்பு போட்டதுக்கப்புறம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் நம்ம பிடிக்கல. ஆனால் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள், 2 டோஸ்ட்டு, 2 கொஞ்சம் முட்டை. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளை மாதிரினா நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நிறையா ரைஸ் சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்டு, வெஜிடபிள் கம்மியாக சாப்பிட்றதுனால நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த பெரிய முட்டையாக இருக்குது. இந்த முட்டை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. ஏன்னா உடச்சா இப்படி ஆயிடுது. ஒருவேளை பெப்பர் ஃபுல்லாக போட்டுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு அப்படியே சாப்பிட்ணுமான்னு தெரில. நான் அப்படி தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. ஆனால் இது ஒரு வாயில் போயிடுமான்னு தெரில, பெருசாக இருக்குது. போயிடும் நம்ம சாப்பிடாத ஐட்டமா அப்படின்னுங்களா. புளிப்பாக இருக்குங்க. சாரி மக்களே, வணக்கம். உங்கள் கோபாலா. என்ன அந்த ஸ்ட்ராபெரியை கொஞ்சம் எடுத்து வந்தேங்க. இது வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். பட்டர் போட்டோம் இல்லைங்களா, அது மேலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கலான்னா லைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக பாதி தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
ஜாம் தான், நம்ம ஊரில் ஜாம் போடுறோம் இல்லைங்களா, சிவப்பு கலரில் இருக்கும். இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி, லெமன் ஐட்டம் இருக்குது, லெமன் ஸ்ட்ராபெரி இது இருக்குது, பிளாக்பெரி இருக்குது, எல்லா இது இருக்குது. இது சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி. ஆனால் நம்ம ஹெல்த்தினா நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா, சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு, கொஞ்சம் தானே, அது ஓகே தான். அந்த எக்கு தான் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான். மக்களே, உண்மையே சொல்கிறேன், இந்த மாதிரி 7 யூரோ கொடுத்தனா நான் பிரேக்ஃபாஸ்ட் வாழ்நாளில் இந்த 5 வருஷமாக இருக்கேன் இல்லைல்ல, நான் சாப்பிட்றது கிடையாது. லஞ்சு சாப்பிட்டேன் ஒரு 15 யூரோ அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களுக்காக மட்டுமே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்கிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்களா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, தேங்க்யூ.